அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சோழர்களின் சாதனை என்ன? ராஜராஜன் சமஸ்கிருதத்தை ஆதரித்தாரா? தமிழர்களின் பொற்காலம் என்பது பிற்கால சோழர்களின் வரலாறே என்றால் மிகையாகாது. தமிழகத்தை முடியுடை வேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்களோடு சேர்ந்து பல குறுநில மன்னர்களும் வள்ளல்களும் ஆட்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் கூட தமிழகத்தின் பொற்கால ஆட்சி என்பது பிற்கால சோழர்களின் ஆட்சி என்று பலரால் முன்வைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் கணிகையர் முறையை உருவாக்கியது, தேவதாசிகளை உருவாக்கியது, பட்டியலின மக்களிடமிருந்து நிலத்தை பிடுங்கியது, பிராமண ஆதரவாக செயல்பட்டார், பிராமணர்களுக்கு நிலதானம் வழங்கியது என்று சோழர்களின் மீதான குற்றச்சாட்டும் மறுபுறம் முன்வைக்கப்படுகிறது. சோழர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்தார்கள் என்றும், எனவேதான் பிற்கால சோழர்கள் அனைவருமே சமஸ்கிருத பெயரையே சூட்டிக் கொண்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவுகிறது. ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அருண்மொழி. அவர் பட்டம் சூட்டிக் கொள்ளும் பொழுது சமஸ்கிருத பெயரான ராஜராஜன் என சூட்டிக்கொண்டார் என்றும், இவர் மட்டும் அல்லாமல் பிற்கால சோழ பேரரசை நிறுவிய விஜயாலய சோழன், அந்த பெயரும் கூட சமஸ்கிருத பெயரே. விஜயாலய சோழனை தொடர்ந்து வந்த ஆதித்த சோழன், முதலாம் பராந்தக சோழன், ராஜாதித்தன், கண்டிராதித்தன், இரண்டாம் பராந்தகன் எனப்பட்ட சுந்தர சோழன், உத்தம சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜாதிராஜன், அதிராஜேந்திரன், குலோத்துங்க சோழன் என வரிசையாக சமஸ்கிருத பெயர்களாகவே உள்ளது. எனவே இவர்கள் அனைவரும் சமஸ்கிருத ஆதரவாளர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையை கூற வேண்டும் என்றால், தமிழர்கள் இந்தியாவிலேயே ஏன் உலக அளவில் இன்றைய சூழலில் பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி. தமிழர்களுக்கென்று தனியான நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், பெருமைகள் என அனைத்தும் உள்ளது. இந்தியாவின் வரலாறு என்பதே தமிழர்களின் வரலாறு என்றால் மிகையாகாது. இந்த அளவிற்கு இந்தியாவை கட்டமைத்ததில் முக்கிய பங்காற்றியவர்கள் தமிழர்கள். எனவேதான் இந்தியாவின் சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதையான அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கூட இந்தியாவை யாரும் உரிமை கொண்டாட முடியாது, ஒருவேளை எவரேனும் உரிமை கொண்டாட எண்ணினால் அது தமிழர்களாகத்தான் இருக்க முடியும், ஏனெனில் தமிழர்கள்தான் இந்தியாவின் முதன்மை குடிகள் என கூறினார். உண்மை இவ்வாறு இருக்க, பிற்காலத்தில் தமிழர்களை அடிமைப்படுத்த நினைத்த, தமிழினத்தை ஒடுக்க நினைத்த மற்றவர்கள் அனைவருமே தமிழர்கள் வரலாற்று அறிவு இல்லாதவர்கள், தமிழர்களுக்கென்று தனித்த கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு என்று எதுவுமே இல்லை என்று இந்தியாவில் மட்டும் அல்லாமல் இலங்கையிலும் கூறி வந்தார்கள். எனவேதான் பிற்கால சோழர்களின் பெருமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களை பற்றி எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக 432 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரே மரபு என்றால் அது பிற்கால சோழ மரபே ஆகும். தென்னிந்தியா முழுமைக்கும் கட்டியாண்ட ஒரு பேரரசு. இன்றைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவின் தெற்கு பகுதி, ஆந்திரா, ஒடிசா, இலங்கை, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, மாலத்தீவு, சாகோஸ் தீவு என முழுமையாக கைப்பற்றி கொண்டார்கள். இது மட்டும் அல்லாமல் வங்காளம், மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போஸ், வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற பகுதிகளை தங்கள் ஆட்சிக்கு உட்பட்டு தங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அரசர்களை கொண்டு ஆளவும் வைத்தார்கள். இதற்கு எதிர்ப்பாக இருந்தபோதுதான் ராஜேந்திர சோழன் கடாரம் வரை படையெடுத்து சென்று வெற்றி கொண்டு தமக்கு அடங்கி நடக்கின்ற அரசனை ஆட்சியில் அமர்த்திவிட்டு வந்தார். பிற்காலத்தில் தனது வாரிசுகளையே மலேசியாவிலும் இந்தோனேஷியா தீவுகளிலும் குடி அமர்த்தினார். இந்த அளவிற்கு பெருமை மிகுந்த பேரரசு. இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் தங்களது சாதனையை படைக்கவில்லை.
கட்டிடக்கலை சோழர்களுக்கு நிகர் சோழர்களே என்றால் மிகையாகாது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சை பெரிய கோவில் சோழர்களின் கட்டிடக்கலையை பறைசாற்றுகிறது. தமிழகத்தில் உள்ள 40% கோவில்கள் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை என்றால் மிகையாகாது. இதேபோன்று நில மேலாண்மை முறை இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே முன்னோடியாக நீர் மேலாண்மையை உருவாக்கியவர்கள் சோழர்களே. உலகின் மிக பழமையான அணைக்கட்டான கல்லணையை கட்டியவர்கள் சோழர்களே. இன்று தமிழகத்தில் உள்ள 30% ஏரிகள் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை. ஏரிகளை பராமரிப்பதற்கென்று ஏரி வாரியம் உருவாக்கப்பட்டிருந்தது. இன்று ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கு முன்னோடியாக இருந்தவர்கள் சோழர்கள் என்றால் மிகையாகாது. குடவோலை முறையின் மூலமாக கிராம தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். கிராம வங்கிகளை உருவாக்கி இருந்தார்கள். தமிழின் வட்டெழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் ராஜராஜ சோழன். இதேபோன்று நில அளவை பொன் அளவை போன்றவற்றிற்கு நிலையான ஒரு வரையறையை உருவாக்கியவர்களும் சோழர்களே. இது மட்டும் அன்று சோழர்கள் தாழ்த்தப்பட்டவர்களிடமிருந்து நிலங்களை பிடுங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. உண்மையில் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுகளையும் சோழர்கால கல்வெட்டுகளையும் பார்த்தால் சோழர்களின் ஆட்சி முறையை பற்றி நமக்கு நன்கு தெரிய வரும். தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழனாக இருந்தாலும் அந்த தஞ்சை பெரிய கோவிலின் அனைத்து மக்களின் பெயரையும் பதிப்பித்துள்ளார். தாழ்த்தப்பட்ட மக்களாக குறிப்பிடக்கூடியவர்களின் பெயர்களும் உள்ளது. இதேபோன்று சோழர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவுகிறது. தஞ்சை பெரிய கோவிலின் தலைமை பூசாரி பவனந்தி பிடாரர் என்ற ஒரு தமிழர். இதேபோன்று தேவாரம் பாட 48 பேரும், தமிழ் பாட 4 பேரும், சமஸ்கிருதம் பாட 3 பேரும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தஞ்சை பெரிய கோவிலில் தமிழ் ஓதுவார்களே அதிகமாக இருந்தார்கள். தஞ்சை பெரிய கோவிலின் தலைமை பூசாரியும் ஒரு தமிழர்தான். சமஸ்கிருதத்தை சோழர்கள் ஆதரித்தார்கள் என்ற கூற்று தொடர்ந்து இருந்து வருகிறது. சோழர்கள் காலத்தில் சமஸ்கிருதம் என்பது இன்று கூறுவது போன்று அது இந்துக்களுக்கான மொழி மட்டும் அல்ல. சமஸ்கிருதம் என்பது சமண மதத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் பொதுவான மொழியாக இருந்தது. எனவே தமிழகத்தில் அன்றைய காலச்சூழலில் பௌத்தர்களும் இருந்தார்கள், சமணர்களும் இருந்தார்கள். இந்து என்ற ஒரு பொது அடையாளம் அப்பொழுது இல்லை. தமிழகத்தில் சைவம், பௌத்தம், சமணம், வைணவம், ஆசிவகம், கௌமாரம், நாட்டார் வழிபாட்டு முறை போன்ற பிரிவுகளே இருந்தது. எனவேதான் அங்கு சமஸ்கிருதம் பாடவும் 3 பேர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். சோழர்கள் காலத்தில்தான் தேவதாசி முறை உருவானது என்று கூறுகிறார்கள். கிமுவில் தொடங்குகின்ற இந்திய வரலாற்றில் பெரும் மன்னராக போற்றப்படுகின்ற அசோகர் காலத்திலேயே கணிகையர் முறை இருந்துள்ளது. அசோகரினுடைய அந்தப்புறத்தில் 500 பெண்கள் அவரது ஆசை நாயகிகளாக இருந்தார்கள் என்ற வரலாற்று ஆதாரம் உள்ளது. பௌத்த மதத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய இலங்கையின் வரலாற்று நூலான மகாவம்சத்திலேயே கூறப்பட்டுள்ளது. கணிகையர் முறையை அல்லது தேவதாசி முறையை உருவாக்கியது சோழர்கள் என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்ற ஒரு செயல். சோழர்கள் காலத்தில் கோவிலில் இருந்த நடன பெண்கள் கோவிலுக்கான பெண்களாக இருந்தார்களே தவிர பாலியலுக்காக பயன்படுத்தப்பட்டது இல்லை. பிற்காலத்தில் உருவான நாயக்க பேரரசு காலத்தில்தான் அவர்கள் பாலியல் ரீதியான பல செயல்களுக்கு ஈடுபடுத்தப்பட்டார்கள். உண்மையை புறந்தள்ளிவிட்டு உண்மைக்கு புறம்பாக தமிழ் மன்னர்களையே குற்றம் சாட்டுவது இன்று வேடிக்கையாக உள்ளது. இது மட்டும் அன்று, இது போன்ற விஷமத்தனமான செய்திகளை தொடர்ச்சியாக பல ஊடகங்களும் பல வலையொலிகளிலும் கூறிக்கொண்டும் வருகிறார்கள். இதற்கான ஆதாரங்களை அவர்களிடம் கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டார்கள். சோழர்கள் ஆட்சி காலத்தில் சோழர்கள் அனைத்து மக்களுக்குமான சமமான சமத்துவமான மன்னர்களாகவே இருந்தார்கள். இன்று தமிழகத்தில் அதிக அளவு பௌத்த சிதிலங்களும் பௌத்த விகாரைகளும் பௌத்த சிலைகளும் கிடைப்பது வட தமிழகம்
மற்றும் சோழ நாட்டில்தான் அதிகமாக உள்ளது. இது அனைத்தும் சோழர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. சோழர்கள் ஆட்சி காலத்தில் பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் நிலம் வழங்கியதற்கான பல ஆதாரங்கள் உள்ளது. குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால், நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு ராஜராஜ சோழன் நிலம் தானம் வழங்கியதற்கான பல கல்வெட்டுகள் உள்ளது. இதுபோன்று சோழர்களின் மீதான பல குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்ற முறையிலேயே பரப்பப்பட்டு வருகிறது. உண்மையில் சோழர்கள் தமிழகத்தின் பொற்கால ஆட்சிக்கு வித்திட்டவர்கள் என்றால் மிகையாகாது. நன்றி.